தமிழ்நாடு என்றால் ஒரு காலத்தில் அமைதி பூங்கா என்று இருந்தது. கள்ள சாராய மரணங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தலைமுறை உருவாகியிருந்தது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்றால் மன்ற மாநிலத்தில் நடப்பது என்று செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து தெரிந்து கொண்டோம். சில ஆண்டுகள் முன் டெல்லியில் நடந்த பாலியல் குற்றம் பற்றி பெரிதாக பேசினோம். ஆனால் இதெல்லாம் 2021க்கு முன். மேலே கூறிய அனைத்தும் இங்கேயும் நடக்கத் தொடங்கியது நிர்வாக திறந்து இல்லாத ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில். 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. பல வருடங்களாக இல்லாத கள்ள சாராய மரணம் இந்த ஆட்சியில் நடைபெற்றது. அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால் அது பற்றி பெரிதாக பேசவில்லை நாம். ஒரு கட்சியின் மாநில தலைவரே படுகொலை செய்யப்பட்டார். அவ்வளவு மோசமான நிலையில்தான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலவுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது தமிழ்நாடு. ஏழைகள் கிட்னி பறிக்கப்பட்டது. அவர்களின் வறுமையை கார் காட்டி அதை செய்ததும் திமுக சட்ட மன்ற உறுப்பினர். அவனை கைது செய்யவில்லை. அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கவில்லை. அதை நினைத்தும் நமக்கு கோபம் வரவில்லை. நாளை எல்லோருக்கும் நடந்தால்தான் ஒரு வேளை கோபம் வருமோ? அவ்வளவு சூடு சூரணை இல்லாமலா போய்விட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவனை காப்பாற்ற உச்சநீதிமன்றம் வரை செல்கிறது ஸ்டாலின் அரசு. ஆனாலும் நமக்கு கோபம் வரவில்லை. இந்த கேடு கேட்ட அரசு. வரும் தேர்தலில் மீண்டும் திமுகவிற்கு வாக்கு செலுத்துவது என்பது இதையெல்லாம் அங்கீகரிப்பது போன்றது ஆகும். எதிர்கால தமிழ்நாட்டின் நிலைமை படு மோசமான கேள்விக்குறியாகிவிடும். இனி எந்த காரணம் கொண்டும் ஸ்டாலின் குடும்பம் ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்பொழுதுதான் தமிழ்நாடு நன்மை அடையும்.